நேரம் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகருக்கு திருமணமே லேட் ஆகுது. ஆனால் இந்த ஜாதகருக்கு தான் மனைவியால் ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகம் நம்ம சொல்கிறோம். இவர் அது வரைக்கும் வெட்டி அபியாசம் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் இவருக்குன்னு ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் லைஃபே நிறைய சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இவர் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பார், ஆனால் டக்குன்னு ஏதோ அந்த சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்த நேரம் வாழ்க்கை மாறிடுச்சு. டக்குன்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவார், ஒரு 3 மாதம் 6 மாதம் தான் வேலை பார்ப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடன்னு அந்த வேலையெல்லாம் புரிஞ்சுக்குவார். டக்குன்னு சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துவாங்க. அந்த கம்பெனி எப்படி வச்சு நடத்துவாங்க, இந்த பொண்ணு போட்டு வந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேக்ரவுண்டில் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு கொடுக்குற தைரியத்தில் அவர் கடை மேலே வந்துடுறாரு. அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் மோட்டர் சைக்கிள் சும்மா சுற்றிட்டு இருந்தால் வராது. அப்போ சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், கும்பமேளாவில் ஒரு பொண்ணு மோனலிசான்னு ஊசி மணி பாசி வித்துக்கிட்டு இருந்துச்சு. ஓவர் நைட்டில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் என்ன காரணம்? மீடியா. அந்த பொண்ணு ஜாதகத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனியை பரிவர்த்தனை ஆகுது.